வெல்கம் பேக் டு டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்றைக்கி மில்க் பவுடர் வச்சு பால்கோவா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்கள்: 1 கப்பு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன், 3/4 கப்பு பால், 1/2 கப்பு சுகரை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது ஏலக்காய் ட்ராப்ஸ், 1 ஸ்பூன் நெய். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் மில்க் சேர்த்துப்போம். அது கூட எடுத்து வச்சுருந்த மில்க் பவுடரும் போட்டு ஒரு விஸ்கு வச்சு கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஸ்டவ்வில் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது கட்டி தட்டாமல் சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். லம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ பேனில் 1 ஸ்பூன் கீ ஊற்றி அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மில்க் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது சட்டுன்னு நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி வந்துடும். இப்போ 1/2 கப்பு பவுடர் சுகரை அதில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நியூ வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்ததும் இதில் ஏலக்காய் ட்ராப்ஸ் ஒரு 5 ட்ராப்ஸ் ஊற்றி அதையும் சேர்த்து வாசனைக்காக மிக்ஸ் பண்ணிக்கணும். சட்டுன்னு நமக்கு இந்த மாதிரி பால்கோவா ரெடி ஆயிரும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நான் பட்டர் பேப்பரில் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டேன். இதை நம்ம பேக்கரி ஸ்டைலில் இருக்கும்ல அந்த மாதிரி பால்கோவா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் பாதியை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். மீதி பாதியை கொஞ்சம் டோ மாதிரி ஆக்கி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி டோ மாதிரி ஆக்கிக்கிட்டேன். இந்த மாதிரியும் கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் சுற்றியும் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இதிலேருந்து நான் பாதி எடுத்து குக்கி கட்டரை வச்சு டிசைன் பண்ண போகிறேன். பாதியை பேக் பண்ணி வச்சிடலாம். இந்த ஸ்வீட் சீக்கிரமாக சட்டுன்னு செஞ்சிடலாம். மில்க் பவுடர் மட்டும் இருந்தால் போதும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மீதி இருக்கிற பாதியை கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி குக்கி கட்டர் வச்சு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நம்ம கட் பண்ணிக்கலாம். பேப்பரில் வச்சோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிட்டு கூட அழகாக டிசைன் வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு இதில் ஒரு 10 ஹார்ட் கிடச்சிது. நான் 2 பிஸ்தாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக துருவி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் போட்டுக்கிறேன் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. பால்கோவா ஹார்ட்டின் ஷேப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க இந்த ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பால் பவுடரில் செஞ்சதுனால டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. நம்ம சூப்பராக செஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், பால்கோவா கையில் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாட் இன் ஷேப் பால்கோவா சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.